இப்னு அபி முலைக்கா ரஹிமஹுல்லா அவங்க ஒரு மின் கிபாரி தாபியின், தாபீன்களில் மூத்த ஒரு அறிஞர். தாபி தான் யார்? இப்னு அபி முலைக்கா ரஹிமஹுல்லா. இமாம் புகாரி ரஹிமஹுல்லா அவங்க கிதாபுல் ஈமான், ஈமான் என்ற பாடத்துக்கு கீழால் ஒரு சிறிய பாடத்தை கொண்டு வருகிறார்கள். பெரிய பாடம் எப்படி? பிரதான தலைப்பு கிதாபுல் ஈமான். அதுக்கு கீழார் ஒரு தலைப்பு கொண்டு வராங்க. எப்படின்னு சொன்னால், ஹவுஃபுல் முஃமின் மின் ஐ யஹ்பத அமலுஹு வஹுவ லா யஷ்ஷூர் என்ற ஒரு தலைப்பை கொண்டு வராங்க. என்ன தலைப்புன்னு சொன்னால், ஒரு முஃமின் அஞ்சிதல். இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் அவனோட சஹீஹுல் புகாரில் கொண்டு வரக்கூடிய பாடம். ஒரு மூமின் அஞ்சிதல், ஒரு மூமின் பயப்படுதல். எதை பயப்படுதல்? மின் ஐ யஹ்பத அமலுஹு வஹுவ லா யஷ்ஷூர், அவனை அறியாமலே அவனுடைய அமல் என்ன செய்கிறது? அழிந்து போவதை பயப்படுதல். இந்த பாடத்துக்கு கீழால என்ன செய்தியை கொண்டு வராங்க தெரியுமா? இப்னு அபி முலைக்கா ரஹிமஹுல்லா அவங்க அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தியை கொண்டு வராங்க. என்ன செய்தி தெரியுமா? இந்த செய்தியை நம்முடைய உள்ளத்தில் ஆழமாக நம்ம கேட்கணும். இந்த செய்தியை வச்சு நம்மிடத்தில் நம்ம முஹாசபா, பரிசோதனை, சுய பரிசோதனை செய்யணும். என்ன செய்தி தெரியுமா? அவங்க சொல்கிறாங்க, அதுரக்து, அதாவது சலாசீன மின் அஸ்ஹாபின் நபியி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 30 சஹாபாக்களை, தோழர்களை நான் சந்தித்திருக்கிறேன். நபியாவுடைய சஹாபாக்கள் எத்தனை பேரா சொல்லுங்க? 30 சஹாபாக்களை நான் சந்தித்திருக்கிறேன். இப்னு அபி முலைக்கா ரஹிமஹுல்லாஹ் சொல்றாங்க. அவங்க சொல்றாங்க, குல்லுஹும் யஹாஃபுன் நிஃபாக அலா நஃப்ஸிஹி, அவங்கள ஒவ்வொருத்தரும் தங்களின் மீது நிஃபாக் வந்து விட்டதோ, என்னிடத்திலே நயவஞ்சகம் வந்து விட்டதோ, என்னுடைய ஈமான் குறைந்து விட்டதோ, என்னுடைய ஈமானிலே பலவீனம் ஏற்பட்டு விட்டதோ என்று பயந்து கொண்டே இருந்தார்கள். நிஃபாக், நயவஞ்சகம், இது என்ன? ஈமானுக்கு மாற்றம், அப்படியே இல்லையா? ஈமானுக்கு எதிரானது. அப்போ எல்லா சஹாபாக்களும் இதை பயந்துட்டே இருந்தார்கள் என்று சொல்றாங்க. அவங்க தொடர்ந்து சொல்றாங்க, எந்த ஒரு நபித்தோழரும் சொல்லவில்லை என்னுடைய ஈமான் அபூபக்கருடைய ஈமானை, அதாவது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய ஈமானை போன்று. யாரும் சொல்லலை. எப்படி? என்னுடைய ஈமான் யாருடைய ஈமானை போன்றது? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய ஈமானை போன்றது. என்னுடைய ஈமான் மீகாயில் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய ஈமானை போன்று யாரும் தங்களை தாங்களே பரிசுத்தப்படுத்தி சொல்லவில்லை என்று சொல்றாங்க. அன்புக்குரிய சகோதரர்களே, அவ சஹாபாக்களுடைய செய்திகள்லாம் இப்படி தான் இருக்கு. எப்பொழுதும் நிஃபாக்க பயந்துட்டே இருப்பாங்க. ஒவ்வொரு சஹாபாக்களும் கூப்பிடுவாங்க. நிறைய செய்திகள் வருது. முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு செய்தி வருது. இன்னும் நிறைய நபித்தோழர்களுடைய சஹாபாக்கள் ஒவ்வொருத்தரையும் அழைப்பாங்களாம். தால், தோழர்களை வாருங்கள், இஜ்லிஸ் பினா, கொஞ்ச நேரம் என்ன செய்வோம்? சில மணித்தியாலம் அமர்வோம், அமர்ந்து நுஅ்மினு, ஈமான் கொள்வோம். என்ன சொல்லுவாங்க? கொஞ்ச நேரம் அமர்ந்து என்ன செய்வோம்? ஈமான் கொள்வோம் என்று அந்த சிறந்த நபித்தோழர்கள் சொல்லுவாங்க.